இன்ஃபோசிஸ் கம்பெனி வந்து ஆப்டிமம் ஹெல்த் கேர் ஐடி கம்பெனி வந்து அக்விசிஷன் பண்ணப்போ தான் சொல்லியிருந்தாங்க. அந்த அக்விசிஷன் இப்போ ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிட்டதா சொல்றாங்க. இது மூலமா இன்ஃபோசிஸ் கம்பெனிக்கு என்ன மாதிரியான பிளஸா இருக்கும்? ஹெல்த் கேர் செக்மெண்ட்ல அவங்களை வந்து அடுத்த லெவல் வந்து எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஹெல்த் கேர்ல வந்து இன்ஃபோசிஸோட டாப்பஸ் ஏஐ பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கிட்டு, அப்புறம் இன்ஃபோசிஸோட கோபால்ட் என்ற கிளவுட் பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு, இங்க ஹெல்த் கேர்ல வந்து அடுத்த லெவல் ஃபோக்கஸ் வந்து எடுத்துட்டு போக முடியும். ஹெல்த் கேர்லயும் ஏஐ வந்து எடுத்துட்டு வர முடியும். ஸோ அப்படி எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னும் போது இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய ரெவன்யூ ஜென்ரேஷனா ஹெல்த் கேர் செக்மெண்ட்ல இருந்து வரும். அது இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்கோட சீனியர் மேனேஜ்மெண்ட் பர்சனல்ல வந்து நிறைய ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. இது எல்லாமே இந்த ரெகுலேட்டரியோட அந்த ஒரு அலைன் ஆகிற மாதிரியான ஒரு சேஞ்சஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இவங்க வந்து ரீஸ்ட்ரக்சரிங் பண்ற போற பிளான்ல இருந்தாங்களே, அது கூட அலைன் ஆகிற மாதிரியான சேஞ்சஸ் வந்து பண்ணிருக்கதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் வந்து மாத்திருக்காங்க. சிஎஃப்ஓ, சிஆர்ஓ, சிஐஓ, சிஹெச்ஆர்ஓ, அப்புறம் கம்ப்ளைண்ட்ஸ் ஹெட்ஸ் நிறைய பேர் வந்து இங்க பாத்தீங்கன்னா மாத்திருக்காங்க. சோ இது எல்லாமே மாத்ததுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா, கோரான ஏரியாஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் பண்றாங்க. ஃபினான்ஸ், கம்ப்ளைண்ட்ஸ், ரிஸ்க் ஏரியா, இது எல்லாமே கோரான ஏரியா. இந்த கம்பெனியோட ஆல்ரெடி இருந்த அந்த சீனியர் மேனேஜ்மெண்ட்ல இருப்பாங்களா, அதுல வந்து 5 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஆள் வந்து இங்க ரிட்டைர்மெண்ட் வந்து ஆயிருக்காரு. சோ புதுசாவே இந்த கம்பெனியோட ஸ்ட்ரக்சரே வந்து மாறி இருக்கு. சோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் ஃபுல்லா வந்து மாறி இருக்கு.